ஒரே ஒரு விஷயம் பண்ணாதனால இன்னைக்கு ஒரு குடும்பமே இல்லாம போயிருச்சுங்க. இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா அது யாருமே பண்றது கிடையாது. இன்னைக்கு மருத்துவ செலவுன்னு போயிட்டா ஒரு ஹார்ட்டுக்குன்னு போனா மினிமம் 5 லட்சம் கேக்குறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் போனோம்னா 40 லட்சம் கேக்குறாங்க. லிவர்னு போனோம்னா 50 லட்சம் கேக்குறாங்க. எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டா பல லட்சங்கள் செலவு செஞ்சு காப்பாற்ற முடியாம போய் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்றீங்க? பல வருஷமா சேர்த்து வச்சு உங்க சொத்த கும்பை ஒரே நாள் அழிக்கிறீங்க. இல்லாட்டி 10 வருஷம் ஆனாலும் கட்டி தீக்க முடியாத மாதிரி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. ஒண்ணுமில்ல, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களால நீங்க போட்டு வைக்க முடியல. நான் எந்த கம்பெனிங்க ப்ரொமோட் பண்ண வர கிடையாது, ஆனா இதை தெரிஞ்சிருந்து பல பேர் இன்னைக்கு செய்யாம இருக்கீங்க. வாழ்க்கையில கடனுங்கிறது தானா உருவாருது இல்லைங்க, நம்மளா ஏற்படுத்திக்கிறது. எதிர்பாராம வர ஒரே செலவுன்னு தெரியுமா? மருத்துவ செலவு மட்டும்தான். என்னால ஒரே நாள்ல 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கட்ட சொன்னா என்னால கட்ட முடியும். ஆனா அதே இடத்துல ஒரே நாள்ல 30 லட்சத்துக்கு கொண்டு வந்து கட்ட சொன்னா என்னால கட்ட முடியாது. இன்னைக்கு எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி வைக்க வரங்க நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம கடனாகி தான் நிறைய பேர் வரீங்க. எங்களுக்கே பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா யாருமே இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு ஏதோ ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து இனிமேலாவது இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ஒரு இன்சூரன்ஸ் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதே இன்சூரன்ஸ் போடாம உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பாக்குறவங்க பார்த்து அப்பவா தெரிஞ்சுட்டு இனிமேலாவது தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. என்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த வீடியோ தள்ளிட்டு போயிருங்க. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்?